அடுத்தது எக்ஸலில் நீங்கள் எந்த சம் போட்டாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ஈக்குவல் ஆர் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் சம் போட முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஈக்குவல் ஆர் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஈக்குவல் ஒரு ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், எதோ சம் ப்ராசஸ் பண்ணாலும் நீங்கள் இதை பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த ஷீட் அப்படின்றது டோட்டலாக இந்த ரோ அண்ட் காலம் சேர்ந்தது தான் ஷீட் சொல்கிறோம். அதில் வந்து ரோ பார் அண்ட் காலம் பார் இருக்குது. ரோனால் உங்களுக்கு தெரியும், சைடில் வந்து 1 2 3 போட்டுருப்பார், அதுதான் ரோ. ஸோ அது எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா 10,48,576 ரோஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10,48,576 ரோஸ் இருக்குது. இது கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து 10,48,576 ரோஸ். ஸோ இது ரோ. அடுத்து காலம்னா ஏபி ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ ஏபின்னு ஸ்டார்ட் ஆகி ஏஇசட் முடிஞ்சிடும், மறுபடியும் ஏபின்னு ஸ்டார்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த காலம் எது வரைக்கும் முடியும் உங்களுக்கு கடைசி காலத்தோட நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கடைசி காலத்தோட நேம் வந்து நம்ம கொடுக்கல புக்கில். ஸோ ஆக்சுவலாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, கடைசி காலம்னு பார்த்தா மொத்த காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16,384. எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னா 16,384 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கு காலத்தோட பேர் வந்து XFD. ஓகே, XFD தான் கடைசி காலத்தோட வேல்யூ. அது நான் சொல்லலை புக்கில், பட் XFDனா கடைசி காலத்தோட வேல்யூ. மொத்த நம்பர் ஆஃப் காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 16,384. ஓகே, ரோஸ் பார்த்தா 10,48,576 ரோஸ். அந்த 1 to 3 போகுதுல, அது வந்து 10 லட்சத்து வரைக்கும் 48,000 வரைக்கும் போயிட்டுருக்கும். இது எவ்வளோன்னா 16,384 காலம் இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் காலம் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னா கீழே உங்களுக்கு இருக்கும். அதுதான் நம்ம கரண்ட் செல் எந்த செல்லில் இருக்கும், நமக்கு ஆக்டிவ் செல் இருக்கிறத காமிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது ஈஸியாக தான் இருக்குது. எந்த செல்லில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு காமிக்க தான் இந்த இது. ஓகே, கரண்ட் செல்லை நம்ம ஆக்டிவ் செல்லை எடிட் பண்ணால் F2ன்ற கீ ப்ரெஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு கீ ஒரு பேர் அடிச்சிட்டிங்க, அந்த பேர் தப்பாக திரும்ப போய் எனக்கு பிக் பண்ணி அடிக்கக்கூடாது, F2 ப்ரெஸ் பண்ணிட்டு அடிக்கணும். அப்போ எடிட் கரண்ட் செல்லை எடிட் பண்ணுறதுக்கு வந்து F2 கீ யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணி தான் அடிக்கணும். பண்ணி டேரெக்டாக போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே பழைய டேட்டா ஃபுல்லாகவே போயிடும். அதை ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபார்முலா தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ரைட் சம் ஃபார்முலா சொல்லுவாங்க, எக்ஸலில் இருக்க ரைட் ஃபார்முலா சம் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஓகே, ரோனா காலம்னா ஷீட்னா தெரியும். இது மாதிரி மினிமம் ஓப்பன் பண்ணும்போது நாமளாக எத்தனை ஷீட் இருக்குன்னா 3 ஷீட் இருக்கும். அது கேட்டிருக்காங்க கொஷினா. நாமளாக பிளாங்காக நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எத்தனை ஷீட் இருக்குன்னா 3 ஷீட் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? இப்போ சம் ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ சம்மு, ஆவரேஜ், ப்ராடக்ட்டு, அது மாதிரி சம் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேறு எதுவும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். மற்றபடி இருக்கிறது எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவும் தேவை. அது மாதிரி இதில் முக்கியமாக இப்போனா சார்ட் பற்றி கேட்பாங்க. டைப் ஆஃப் சார்ட்ஸு, நம்பர் ஆஃப் என்னென்ன சார்ட் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான கொஷின் அதில். ஓகேவா? அது மாதிரி ஃபார்மேட்டிங் செல்லை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய கலரு, ஸ்டைலு, லெட்டரு, போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது எல்லாமே செல் ஃபார்மேட்டிங் சொல்லுவோம். இது எல்லாமே செல் ஃபார்மேட்டிங் தான். ஜென்ரலாக வந்து ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கேட்கும்போது ஜென்ரல் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே எதுங்க. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு செல்லுக்கு இருக்கோம், ஃபஸ்ட்டு செல்லுக்கு வரணும் அப்படின்னா ஹோம் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கீ ப்ளஸ்னால் ஆட்டோமேட்டிக் A1 செல்லுக்கு வந்துடும். செல்லு எந்த வரிசை இருந்தாலும் சரி, நமக்கு ஃபஸ்ட்டு செல்லுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணால் A1 செல்லுக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தா ஷீட் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஆல்ரெடி தெரிஞ்சு தான், மற்ற எல்லாமே அவங்க ஆல்ரெடி பார்த்து ஷார்ட்கட் தான். ஆனால் சப்போஸ் இந்த ஃபார்மேட்டிங் செல்லு கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் 1 அப்படி கொடுத்தா போதும். இதே நீங்கள் வேர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் 1னா சிங்கிள் லைன் ஃபேஸ் வரும், 1.2 ப்ரெஸ் பண்ணால் 2 லைன் ஃபேஸ் வரும், 5 ப்ரெஸ் பண்ணால் 1.5 லைன் ஃபேஸ் வரும். ஆனால் எக்ஸலில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் 1 பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டிங் செல் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். அது F2 பண்ணால் அது எடிட் செல், அந்த செல்லை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம F2 பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே ஒரே செல்லில் மல்டிபிள் லைன்ஸ் என்டர் பண்ணணும்னா நீங்கள் ஆல்ட் என்டர் பண்ணி நீங்கள் மல்டிபிள் லைன், இப்போ நாமளாக ஒரு வேர்டு அடிச்சுட்டு என்டர் பண்ணால் அடுத்த செல்லுக்கு தான் வரும். பட் அது மாதிரி வரக்கூடாது. ஒரே செல்லில் மல்டிப்புளாக நம்ம 2-3 லைன் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு அடுத்தடுத்த லைன் வரும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஆல்ட் ப்ளஸ் சம்மில் யூஸ் பண்ணால் ஆட்டோ சம் ஆகும். இதெல்லாம் வித்தியாசமான இதில் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ. ஆல்ட் ப்ளஸ்
ஆல்ட்டு பிடிச்சிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம் மேலே ஏதாவது நம்பர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை கூட்டி டோட்டல் வந்துடும். ஆட்டோ சம்முக்கு ஷார்ட்கட் வந்து ஆல்ட்டு ப்ளஸ் சிம்பிள். ஓகே, ஆல்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டும் ஒரே தான். ஷிஃப்ட்டை பிடிச்சி ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட்டோ சம் ஆகும். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹோம் கீக்கு வந்துன்னா ஆல்ட்டு ஹோம் ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு A1 செல்லுக்கு மூவ் ஆகிடும். F2 வந்து எடிட் பண்ணுறது. ஆல்ட்டு என்டர் எதுக்குன்னா ஒரே செல்லில் மல்டிபிள் லைன் நம்ம அடிக்கணும் அப்படின்னா ஆல்ட்டு என்டர் யூஸ் பண்ணி ஒரே லைன் செல்லில் திரும்ப அடிச்சிக்கலாம். இதில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. பெஸ்ட்டு இந்த ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுதான் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறேன், மற்ற ஷார்ட்கட்டோட இது இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ ஓகே, அது மாதிரி நியூ பிளாங்க் ஷீட் வேணும், நமக்கு புதுசாக ஒரு ஷீட் வேணும்னா ஷிஃப்ட் 11 ப்ரெஸ் பண்ணால் போதும். ஷிஃப்ட்டு பிடிச்சி F11 ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபங்க்ஷன் கீ ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு F11 ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஷீட் இன்சர்ட் ஆகும். அதான் 4 ஷீட் இன்சர்ட் ஆகும். அப்போ புதுசாக ஷீட் இன்சர்ட் பண்ணுற ஷார்ட்கட் தான் ஷிஃப்ட் 11 அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். நியூவாக உங்களுக்கு ஒரு பிளாங்க் ஷீட்டை க்ரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ பிளாங்க் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது நார்மலாக வந்து 3 ஷீட் இருக்கும். இது கொஷனில் கேட்டிருக்காங்க. நார்மலாக ஓப்பன் பண்ணால் எத்தனை ஷீட்டுன்னு கேட்டிருக்காங்க. 3 ஷீட் இருக்கும். ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணால் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஜென்ரல் ஷார்ட்கட்டு. அப்போ மெர்ஜினா ஸ்ப்ளிட்னா தெரியும். மெர்ஜினா 2-3 செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஒரே செல்லாக பண்ணிங்கன்னா அது பேர் மெர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ளிட்னா ஒரு செல்லை மல்டிபிள் செல்லாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்ப்ளிட். ஓகே, அது மாதிரி இந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்னா அது இங்கே இருக்க நீங்கள் எக்ஸல் அடிச்சது ஆட்டோமேட்டிக்காக அதை MS ஆக்சஸுக்கு நீங்கள் இந்த டேட்டா பேஸுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட்னு அர்த்தம் இங்கே இருக்க டேட்டாவை நீங்கள் வேறு எங்கேயாவது ஆப்புக்கு கொண்டு போகிறது. இம்போர்ட்னு அர்த்தம் சப்போஸ் நம்ம MS ஆக்சஸில் ஒரு டேட்டா அடித்து வச்சுக்கிறோம், அதை வந்து நம்ம எக்ஸலில் கொண்டு வரணும்னா இம்போர்ட் அப்படி சொல்லுவோம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ரைவேட் சார்ட்டு பவர். ஸோ ஓகே, சார்ட் க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்சர்ட்டில் போய் சார்ட் செலக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன டைப் சார்ட் செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கு அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி சார்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ டேட்டா மல்டிபிள் டேட்டா இருந்தால் பார்ட் 8 காலம் சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குன்னா நீங்கள் சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ நிறையா சார்ட் இருக்கும். எந்த டைப் ஆஃப் சார்ட் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சீரீஸ்ன்னு சொல்கிற ஒரு மெத்தட் இருக்குது. சீரீஸ்னா அது கண்டினியூவாக 1 2 3 அடிக்கணும், அடிக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து 1 2 போட்டு 2 செல்லை ஒன்றா செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக 2 3ன்னு வந்துகிட்டே இருக்கும் அதுவே. ஓகேவா. அந்த சீரீஸ் அப்படி சொல்கிற மெத்தட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் கூட வரல. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல, ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து வேர்டில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னா என்னதுன்னா நமக்கு தேவையான வந்து நம்பருக்கு சர்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுவே வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னாலே 2 மார்க்ஸில் வந்திருக்கும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் நமக்கு தேவையானது டேட்டாவில் வந்து ஒரு பேரை வந்து வேறு பேராக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதுமாதிரி இன்சர்ட் காலம்னால் நமக்கு புதுசாக ஒரு ஒரு திடீர்னு ஒரு காலத்தை விட்டுட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் இன்சர்ட் வந்துடும். இல்லை டெலிட்னு பண்ணிக்கலாம். அந்த காலம் தேவையில்லைனாலும் டெலிட் பண்ணலாம். அப்போ இன்சர்ட் அண்ட் காலம் அந்த காலம் எப்படி இன்சர்ட் ரோ பண்ணுறது, இன்சர்ட் காலம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. இதெல்லாம் பேசிக்காக இருக்க ஷார்ட்கட்ஸு. ஓகே, அது மாதிரி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இன்சர்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆடியோ வீடியோலாம் இது இன்சர்ட் பண்ண முடியாது. இதில் வந்து பிக்சர்ஸு இல்லை கிளிப் ஆர்ட்ஸு அதெல்லாமே இன்சர்ட் பண்ண முடியும். அதுமாதிரி ஹெட்டர் ஃபுட்டர் ஆப்ஷன்ஸ் இதில் வேர்டில் இருக்க மாதிரி இதுலேயும் ஹெட்டர் ஃபுட்டர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹெட்டர் ஃபுட்டர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் எக்ஸலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரோ எவ்வளோ ரோ இருக்குது, காலம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஷார்ட்கட் ஸ்பெஷல் ஷார்ட்கட்ஸ் மற்ற யூஸ் பண்ணுறது இதில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன சார்ட் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் நமக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் தெரியணும். அந்த ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஆவரேஜ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சம் பண்ணுறதுக்கு கவுண்ட் இஃப்பு நான் எல்லாமே நடத்திருக்கேன். ஸோ அந்த
நீங்கள் அந்த இதில் பார்த்தா தெரியும், நம்ம வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடத்த ஃபார்முலா எல்லாமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க, மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எல்லா ஃபார்முலாவும் நான் நடத்தியிருக்கேன். ஸோ இதுலேருந்து எல்லா ஃபார்முலாவும் நான் கவர் பண்ணிட்டேன். அவங்க ஏதாவது ரைட் சம் ஃபார்முலானா நீங்கள் இதே ஏதாவது 5 ஃபார்முலா எழுதலாம். அவன் பர்டிகுலராக இந்தந்த ஃபார்முலா கேட்டானா கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே மிஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோம் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, எம்எஸ் சக்ஸஸ் வந்து எக்ஸல் வந்து இவ்வளோ தான் இருக்குது மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. அதுமாதிரி சார்ட் படிச்சிங்க, என்னென்ன டைப் ஆஃப் சார்ட் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிங்க. ஆனால் அதில் வர கொஷின் பார்த்தா மெயினாக அந்த டைப் ஆஃப் சார்ட் தான் வரும். வேறு எதுவும் அதிகமாக பெருசாக இல்லை, கேட்குற மாதிரி கொஷின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, அதிகமாக கிடையாது இல்லை. ஸோ அது மாதிரி ஏதாவது யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி எதாவது கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த எக்ஸல் கிளாஸில் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அவங்க எந்த கூட ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம தியரிட்டிக்கல் கொஷின்ஸ்லாம் கம்மி தான், ப்ராக்டிக்கல் ஓரியன்டான கொஷின்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியல. ஸோ இதில் தியரிட்டிக்கல்னால் ஃபார்முலா க்ரியேட் பண்ணது எப்படி தான் கேட்க முடியும், மாதிரி வேறு இந்த சார்ட் என்ன இருக்குது, என்ன டைப் ஆஃப் சார்ட் இருக்குது அதுதான் கேட்க முடியும். இது தியரிட்டிக்கல் கொஷின். ஸோ அது மாதிரி நமக்கு ஃபஸ்ட் செல் வரதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஷார்ட்கட்ஸ், அது பேசிக் ஷார்ட்கட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் யூஸ் பண்ண முடியும். அதுமாதிரி ஷார்ட் பண்ணுறது எப்படி, ஷார்ட்னா என்னது, ஃபஸ்ட்டு ஷார்ட்னா அது இப்போ அசெண்டிங்கில் வேணும், டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வேஸாக பேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பேர் வைஸாக வந்து அசெண்ட் டிசெண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அது செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன். செக்யூரிட்டினா அந்த எக்ஸல் ஃபைல் யாரும் நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது, நம்ம செக்யூரிட்டி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது செக்யூரிட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதை மட்டும் பார்த்துங்க. இப்போ வேலிடேஷன்லாம் இருக்குது, வேலிடேஷன்லாம் நடத்திருக்கேன். எல்லாமே ப்ராக்டிக்கலில் வர கொஷின் தான், எல்லாமே ப்ராக்டிக்கலில் வரதான், தெரியல எதுவுமே கேட்கறது வாய்ப்பு இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலில் இந்த கொஷின்லாம் கிடையாது. ஓகேவா? அந்த சார்ட் பார்த்துங்க, மெயினாக என்னென்ன டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? என்னென்ன டைப் இருக்குல்ல, அப்படியே பேர் ஈஸியாக சொல்லலாம். சர்க்கிள் சார்ட்டு, லைன் சார்ட்டு, பார் சார்ட்டு, பைப் சார்ட்டு, அப்புறம் இந்த சிலிண்டர் சார்ட்டு, இதெல்லாமே சார்ட் டைப் தான். கோன் சார்ட்டு, ஆப்ஜெக்ட் தான். நீங்கள் தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் சொன்னாலே போதும், அந்த ஆப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ சார்ட் அப்படின்றது அந்த ஆப்ஜெக்ட்லேயே வந்துடும். என்னென்ன சார்ட் இருக்குதுன்னு கேட்டாலும் நீங்கள் இது சொன்னாலே போதும். ஓகேவா? இதில் இருக்கிறது மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க நான் சொன்னது வரைக்கும். ஓகேவா? அது ப்ராக்டிக்கல் என்னன்றது நான் சொல்லிட்டேன். அந்த ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்த்துட்டா ஈஸியாக கற்றுக்கலாம். ப்ராக்டிக்கல் ஈஸியாக எடுத்துக்கலாம் எல்லாமே. ஏன்னா இந்த டைம் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் தனியாக வீடியோ போட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கூட போடல ப்ராக்டிக்கல் வீடியோலாம். இப்போ இண்டிவிஜுவலாக ப்ராக்டிக்கலுக்கும் வீடியோ போட்டேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ப்ராக்டிக்கல் பார்க்குறது. ஓகே, இதில் இருக்கிறது அவ்வளோதான் மேட்ரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ.